எனது சொந்தங்கள், நட்புகள், உறவுகள் அனைவருக்கும் எனது உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உழைப்பாளர் தினம் சொல்லிட்டாலே யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் சொல்கிறேன், உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டாலே ஞாபகத்துக்கு யார் வரணும்னா அம்மா அப்பா தான் ஞாபகத்துக்கு வரணும். நீங்கள் உழைப்பாளர் தினம்னா யாரோ உழைப்பாளர் தினம் அந்த காலத்தை கொண்டாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி லீவ் விட்ருக்காங்க ஒரு நாள், ஜாலியாக வந்து அந்த லீவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அம்மாவை போய் பார்க்கணும், கிச்சனில் போய் பாருங்கள், அம்மாவோட கையை பிடிங்க, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள், ஒரு ஹக் பண்ணுங்கள், அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க, கையை பாருங்கள், அந்த அம்மா கையை கரடு முரடாக அந்த குடும்பத்துக்காக உழைத்து இந்த இதில் வந்து வயலுக்கு போய் உழைக்கிறவங்களும் எத்தனையோ பேர் வெளி வேலையை பார்த்து அந்த கூலி வேலைக்கு போய் எத்தனையோ பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கையை பாருங்கள், கரடு முரடாக அடுப்பில் வேலை பார்த்து சூடு அங்கங்கே சூடுபட்ட காயங்கள், தழும்புகள், அந்த கை ஒரு சாஃப்டாகவே இருக்காது. பெண்மையோட கை எப்படி இருக்கும், பெண்கள் கை சாஃப்டாக இருக்கும்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். கரடு முரடாக இருக்கும், மம்பட்டி பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி அந்த வேலையை பார்க்குறது. அந்த பெண்ணோட கையை பார்த்தா அந்த அம்மாவுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க, நான் இருக்கேமான ஆறுதல் சொல்லுங்கள். அதான் டானிக்கு. உங்கள் அம்மாக்கெல்லாம் நீங்கள் பணம் காசு அள்ளி கொடுக்க வேணாம், நம்ம பெத்த பிள்ளை நம்மளை பார்த்துங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுங்க, அதான் டானிக். அந்த உழைப்பாளர் தினத்தை அம்மாட்ட சொல்லுங்கள், அப்பாவுக்கு சொல்லுங்கள், அப்பா ஒரு ஹக் பண்ணுங்கள். அவர் மனசுக்குள்ளேயே இருக்கங்கள் அவ்வளவே வச்சுக்கிட்டு வெளியில் காமிக்காமல் வருஷம் பூரா உழைத்து ஓடாய் போகிற ஒரு ஜீவன்னா அப்பா தான். அப்பாவுக்கு போய் சொல்லுங்கள், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குங்க, ஒரு சின்ன சின்ன உற்சாகப்படுத்துங்க. இன்னொன்று என்னென்னா, 60 வயசுக்கு மேலே ஒரு தகப்பன் வேலைக்கு போகிறான்னா அந்த பெத்த புள்ள சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் 60 வயசுக்கு மேலே தாய் தகப்பன் வெளியில் வேலைக்கு போனாங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், குடும்பத்தை எடுத்து ஒரு தூணாக நிப்பாட்டுங்க, நீங்கள் நில்லுங்க, ஒரு ஆதரவாக நான் நிற்கிறேம்மா, நான் நிற்கிறேன் அப்பான்னு சொல்லி அவங்கள ஒரு ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் ஒரு உழைப்பாளர் தினத்துக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இருக்கும் எல்லாருக்குமே. எங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் நீங்கள் உழைப்பாளர் தினத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. நீங்கள் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளோ உழைக்கணுமோ உழைச்சிக்கிட்டே இருங்க. சிலந்தியை பாருங்கள், ஒரு வலை பின்னும், அந்த வலை அறந்து போச்சுன்னா திருப்பி பின்ன ஆரம்பிச்சோம். அதனால் முயற்சி கைவிடாது. அதனால் யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில், ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பீங்க. தாய் தகப்பனை உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க, அதான் உங்கள் வாழ்க்கையில் உழைப்பாளர் தினத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு நன்றி உணர்வே அதான். அதனால் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.